உங்களுடைய பெருமைய இன்னொருத்தர் டீச்சர்ட்ட சொல்லும்போது ஒரு மாரி ஜாலியா இருக்கும். அதே மாதிரி உங்க வெப்சைட்ட பத்தின பெருமைய Google டீச்சர்ட்ட சொன்னா இன்னும் ஜாலியா இருக்கும். கரெக்ட்டா? ஸோ இதுதான் ஆஃப் பேஜ் எஸ்இஓ. என்ன நான் சிம்பிளா முடிச்சுட்டேன்னா அவ்வளோதான். ஏன்னா ஆஃப் பேஜ் எஸ்இஓங்கிறது உங்க வெப்சைட்ட தாண்டி அவுட் சைட் த வெப்சைட்ல நடக்கிற ஆக்டிவிட்டி எல்லாமே ஆஃப் பேஜ் எஸ்இஓ. உதாரணமா சொல்லப்போனா, பேக்லிங்க் ஜெனரேட் பண்றது, கெஸ்ட் பிளாகிங் பண்றது, Google ரிவ்யூஸு, சோசியல் மீடியா மார்க்கெட்டிங்கு, ப்ரமோஷன்ஸு இது எல்லாமே ஆஃப் பேஜ் எஸ்இஓ. அதாவது உங்க வெப்சைட்ட பத்தி ஒருத்தர் ட்ரஸ்ட்ட பில்ட் பண்ற மாரி சொல்லி, உங்க வெப்சைட்ட முன்னாடி வர்றதுக்கு ஹெல்ப் பண்றாரு பார்த்தீங்களா? அதுதான் ஆஃப் பேஜ் எஸ்இஓ. ஸோ இது இந்த கேட்டகரி எல்லாமே ஆஃப் பேஜ்ல வருது. ஸோ நீங்க உங்க வெப்சைட்டுக்கு என்ன மாதிரி ஆஃப் பேஜ்லாம் ஆப்டிமைஸ் பண்றீங்க அப்படிங்கிறத எல்லாரும் கமெண்ட்ல சொல்லுங்க.